மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாநில முதல்வரான மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜயன் அவர்களுக்கும் வணக்கம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய ஆட்சியை பார்த்தாச்சு. யாரும் இந்த மாதிரி வெள்ளை அறிக்கையை விட்டுறேன்ற அளவுக்குலாம் யாருமே அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டதில்லை. நாங்கள் உங்களை நம்பி கொண்டு வர வச்சுருக்கோம். உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் என்ன கேட்டீங்களோ அந்த ஒரு பதவிக்கு உங்களை கொண்டு வந்து அமர வச்சுருக்கோம். நீங்களும் அது நல்லபடியாக கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கொண்டு போவீங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையினால தான் நாங்கள் உங்களை வந்து அப்படி ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் உங்களை உட்கார வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் காலகாலமாக நடந்த என்னென்னவெல்லாம் நடந்திருக்குன்னு மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும், தமிழ்நாட்டுக்கும் ஒரு புதிய மாற்றம் பிறக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இது வரைக்குமே மக்கள் வந்து நிறைய பேர் இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க, எல்லாருமே பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி. இப்போது வந்து உங்கள் கவர்னன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு பிஃபோராக எனக்கு வந்து ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி நான் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தால் கூட அது வந்து நல்ல இடத்துக்கு தான் போய் சேருதா, ஒரு நல்ல பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்களான்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கக்கூடிய விஷயந்தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் பிஃபோர் வந்து தமிழ்நாட்டு பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மன் இஸ் நேம் இஸ் மிஸ்டர் ஜெயரஞ்சன் அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குது, நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்கன்னு ஒரு கொஷின் வந்து கேட்குறாரு. இல்லை அது உங்கள் அப்பா கட்ட போகிறாங்களா, உங்கள் அம்மா கட்ட போகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு கொஷின்லாம் வந்து கேட்குறாரு. இப்படி ஒரு கொஷின் கேட்குறது ஒரு அபத்தமான விஷயம்தான். இதுக்கே அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 35 இயர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு எக்கானமி ஃபீல்டில் அந்த எமினன்ட் எக்கானமிஸ்ட்டாக ஒரு 35 ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். ஆனால் அவர் இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்குறாருன்னா, நீங்கள் எதுக்கு அந்த கடனை பற்றி கேட்குறீங்க, அப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு. மக்கள் கேட்காம வேறு யார் கேட்பாங்க? எல்லாமே கடைசியாக வந்து மக்கள் தலையில் தான் விழுடுது. என்னென்ன டேக்ஸ்லாம், பால் வேலை, இபி பில்லு, பஸ் டிக்கெட்டு, என்னென்னலாம் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸு, என்னென்னவெல்லாம் அப்படியே எந்த பொருளில் என்னென்னவெல்லாம் ஏற்ற முடியுமோ கடைசியில் கடன் சுமையெல்லாம் அதில் வந்து விடியும். மக்களெல்லாம் கடைசியில் வந்து நூடுல்ஸ் ஆக வேண்டியதுதான். தென் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடன் வந்து 10.71 lakh crore. லாஸ்ட்டில் இருந்த இவங்க பிஃபோராக ஒரு 5 years இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பிஃபோராக இருந்தவங்க 5 லட்சம் கோடியில் கடனை விட்டு போனாங்க. லாஸ்ட்டு 5 years டென்யூரில் மட்டும் 10.71 lakhs crore. அந்த அளவில் கடன் சுமை ஏறி போயிருக்கு. ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஒரு 8 கோடி வச்சுக்கோங்களேன். அந்த 8 கோடிக்கு தலா ஒரு நபருடைய தலையில் வந்து இப்போ எவ்வளோ கடன் வந்து விழுந்திருக்குன்னா 1.5 லட்சம் ஒருத்தங்க தலையில் மட்டும். புதுசாக பிறக்கிற குழந்தைங்க அவங்க தலையில் கடன் சுமை இருக்குது. நம்ம இந்த தமிழ்நாட்டில் பிறக்கிறோம், நம்ம தலையில் இப்படி ஒரு 1.5 லட்சத்தை தூக்கி சுமக்க வச்சுருக்காங்கன்னா அந்த குழந்தை தெரியாமலே வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக மாறணும். மக்கள் எல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், ஒரு சேஃப்டி இருக்கணும், ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு கவர்னன்ஸ் வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாம் இந்த பேனர் வைக்கிற கலாச்சாரம், ரோட்டில் வந்து கொடி நட்டு வைக்கிற கலாச்சாரம், இது முதல்ல விட்டு ஒழிங்க. இதுக்கு செலவு பண்ணுறத ஒரு நல்ல திட்டத்தில் மக்களுக்கு எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 பேருக்காச்சும் ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். அந்த செலவுக்கு ஒரு தொகுதியில் இந்த மாதிரி வருவாங்கல்ல, ஒரு ஸ்டார் கேண்டிடேட் எல்லாம் வருவாங்க. அண்ட் தென் சிஎம், டெப்யூட்டி சிஎம் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வரும்போது எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாருங்கள். பேனர் வைக்கிறது, கல்யாணத்துக்கு பேனர் வைக்கிறது, காது குத்துக்கு பேனர் வைக்கிறது, இந்த மாதிரி பேனர் வைக்கிறதுலாம் விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நான் ஒன்று காட்டுறேன், அந்த விஷயத்தை காட்டுறேன். அந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்க்கு அந்த ஃபண்ட் எடுத்து போய்ட்டு அதில் வந்து போடுங்க. செலவு பண்ணுற காசை இந்த மாதிரி செலவு பண்ணுங்கள், ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்கள். அது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணிக்கிட்டு ஒரு ஆடம்பரம் அதை காட்டுறதுல, அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல என்ன ஆக போகுது? ஒரு யூஸுமே இல்லை. கடைசியில் அது வந்து மக்கி குப்பையாக தான் போக போகுது. அந்த விஷயம்லாம் பேனர் எல்லாமே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இல்லாதவங்களுக்கு போய்ட்டு உதவி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய பண்ணலாம். புதுசாக வந்திருக்கக்கூடிய முதல்வர் நம்மளுடைய அண்ணன் வந்து இதை பற்றின ஒரு நடவடிக்கைலாம் எடுப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பேனர் கலாச்சாரம், இந்த ரோட்டில் வந்து கொடி நட்டு வைக்கிறது, அதுக்கெல்லாம் வாடகை எவ்வளோ போகுது, அந்த பேனர் வைக்கிறதுக்கு செலவு எவ்வளோ ஆகுது? ஒரு பேனர் வைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா. ஒரு சிம்பிளான பேனர் ஒரு நார்மலாக ஒரு 10x10 அந்த மாதிரி 10 to 15 10x15 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ காஸ்ட் ஆகுது பாருங்கள். அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்கு அது ஆளு கூலி எவ்வளோ எக்ஸட்ரா எவ்வளோ போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாமல் நிறைய இடத்துல நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி செலவு பண்ணுறத ஒரு பிரோஜனமான விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள்.
ஸோ ஃபைனலி என்னோடய இனிஷியேட்டிவ் நான் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த கவர்னன்ஸ் வந்ததுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆசை இருந்தது. ஆனால் நான் வந்து டெபாசிட் பண்ணால் அது எங்கே போய் சேரும், எப்படி சேரும், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிஷியரி யாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அண்ணன் வந்து இப்போ சொல்லிருக்காரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு. ஸோ அந்த 10.71 lakh crore அந்த ஃபண்டை எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு எதுக்காக ஒதுக்கியிருக்காங்க, எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டியிருக்காங்க, இதெல்லாம் கண்டிப்பாக அண்ணன் வந்து விடுவார். அண்ட் தென் என்னோடய இனிஷியேட்டிவ் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நேற்று பதவி ஏற்றிருக்காரு 10/5/2026 அன்றைக்கி. அவர் சொன்னார் கஜானாவில் ஃபுல்லாக தொடச்சி வழித்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. இது வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து சொல்கிறது வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி சொல்கிறேன், சம்திங் வேறு மாதிரி இப்படி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக விடாமல் கொஞ்சம் பகிரங்கமாக சொல்லாமல் நான் நிதிநிலை அறிக்கையை என்ன ஏது கவர்மெண்ட் எந்த ஸ்டேஜில் எந்த ஃபண்டில் எவ்வளோ கையில் எவ்வளோ ஃபண்டு இருக்குது அதை வந்து வெளியே விட்டுறேன்னு ஒரு நிதிநிலை அறிக்கையை விட்டுக்கலாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது இப்படி சொல்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. 10.71 லட்சம் கோடியை விட்டு போனதில் அப்படி வந்து ஏற்படாத ஒரு பாதிப்பு இவர் சொன்னதில் என்ன ஒரு பாதிப்பு வந்துட போகுது. கரெக்டாக தான் சொல்லிருக்காரு, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தானே விட்டுருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் என் சக்தி முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிரர் இமேஜாக தான் தெரியும், ஏன்னா செல்ஃபி வீடியோ தானே எடுக்கிறோம். அதனால் ஒரு மிரர் இமேஜ். ஸோ மக்கள் பாருங்கள், என்னோடய சக்திக்கு நான் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு நான் வந்து பண்ணுறேன். மக்களும் உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு என்ன முடியுமோ நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள். ஸோ எமினன்ட் எக்கானமிஸ்ட்டாக இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசித்து பேசுங்க. கடைசியில் யார் தலையில் வந்து அந்த கடன் எல்லாம் விடியுது? புதுசாக குழந்தைங்க பிறக்கிறாங்க, ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க தானே பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஏழை பாலைங்க, அவங்களுக்கே தெரியாது. ஒரு ரூரல் ரொம்ப ரூரலான ஏரியாவில் ஒரு 80 வயசு பாட்டி 70 வயசு பாட்டி அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஸ்டேட் ஃபண்டை பற்றி என்ன தெரியும்? ஸ்டேட் இந்த மாதிரி இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனுக்கு இவ்வளோ வட்டி கட்டுறாங்க. வட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 கோடி ஒரு வருஷத்துக்கு மட்டுமே. ஸோ எனக்கு வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் அப்ராக்ஸாக அந்த மாதிரி காட்டுறது. அவ்வளோ கடன் வந்து நம்ம வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கோம் அந்த கடனுக்கு. அப்போ ஒவ்வொரு பட்ஜெட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு பட்ஜெட்டுமே என்றைக்குமே நம்மளுடைய ரெவன்யூவை விட எக்ஸ்பெண்டிச்சர் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது. இல்லை, போகட்டும், ஒரு அளவு போகட்டும். எக்ஸ்பெண்டிச்சர்னால் ஒரு அளவு இருக்கட்டும். ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு குட் கவர்னன்ஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலைவர் வந்திருக்காரு, அவர் நல்ல ஒரு ஆட்சி நடத்துவார், மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். சில பேர் ரொம்ப பொங்கி எழுறாங்க. நேற்று வந்து அண்ணன் சிஎம் ஆனதுக்கு கொஞ்சம் பேனர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பிடிக்காத சில பேர் இருப்பாங்கல்ல, எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்சவங்களாக இருக்க மாட்டாங்க, பிடிக்காதவங்களும் சில பேர் இருப்பாங்க. போயிட்டு அதை கத்தி வச்சு பேனர் கிழிக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கட்சி அலுவலகத்தெல்லாம் எரிக்கிறது, இது என்ன ஒரு கேவலமான விஷயம்? ஒரு டெமோக்ரஸி மக்கள் வந்து ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கிற ஒரு நபரை நம்ம போய் ஆட்சியில் உட்கார வைக்கிறோம். இப்போ என்ன மன்னர் ஆட்சி அவங்கள தான் காலங்காலமாக ஆண்டுட்டு இருக்கணும்னு அப்படின்னா எதாவது தள்ளி வைத்திருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது, ஆர்டிகல் 324 இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா 326 இருக்குது. நம்மளுடைய ஓட்டு போடும் உரிமை, மக்களுக்கு ஓட்டு போடும் உரிமை வந்து கான்ஸ்டியூஷனே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருப்பாங்க நிறைய பேர், அந்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய தலைவரான அம்பேத்கர் உட்பட நிறைய பேர் எழுதுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு நிறைய சட்ட திருத்தம் எல்லாம் அதில் பண்ணி எழுதியிருக்காங்க. நல்லபடியாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது நல்லபடியாக மக்களுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில சொல்லுவாங்கல்ல சமூக விரோதிகள், உண்மையாகவே சமூக விரோதிங்க தான். அவங்களாம் எப்போ திருந்த போகிறாங்கன்னே தெரில. இது என்ன, அவங்கள தான் ஆண்டுகிட்டு இருக்கணும், இல்லை அவங்கள தான் இருக்கணும், அவங்கள தான் பெனிஃபிட் ஆகணும், அந்த குடும்பத்தில் அந்த ஆட்சியில் அந்த அரசியலில் இந்த வம்சாவளியாக கொஞ்சம் பெனிஃபிஷியரி இருப்பாங்கல்ல, இவர் வந்தால் எனக்கு இது பண்ணுவார், எனக்கு இந்த நல்லது பண்ணுவார், எனக்கு அது கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும், அதனால் அவரே தான் இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா நீங்கள் போய்ட்டு நார்த் கொரியா போங்க, அவர்கிட்ட போங்க, எங்கெங்கெல்லாம் மன்னர் ஆட்சி இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய்ட்டு அவங்ககிட்ட போங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் பெனிஃபிஷியராக இருங்க. எதுக்கு இங்கே போய்ட்டு இங்கே மக்களை போட்டு இவ்வளோ பாடப்படுத்துறீங்க? எங்கே பாரு வளத்தூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸில் வந்திருக்கோம். கண்டிப்பாக அங்கே என்னென்ன பிரச்சனை போகுது, என்னென்ன நடக்குதுன்னு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கீங்க மக்கள் எல்லாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய அண்ணன் என்னெல்லாம் செய்கிறாரோ கண்டிப்பாக செய்வார். கைவிட்டுறாதீங்க. அவர் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருங்க, ஃபேவராக இருங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்குறீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணலாமே. அண்ட் தென் கேஸ்ட் சர்வே எடுக்கலாம், கேஸ்ட் சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதில் யாரெல்லாம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருக்காங்களோ இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்கள்ல,
அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரீ பீஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீ பீஸ் கொடுக்கணும்னு ரொம்ப எஃபோர்ட் போட வேணாம்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவைகள், கல்வி, மருத்துவம், நீர் வசதி, அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், உழைக்கும் வர்க்கத்தினருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், அண்ட் தென் மீனவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் எக்கச்சக்கமான ஒரு நபர்கள்லாம் அந்த ஃபீல்டெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய, ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு 5 ஏக்கர் கீழே வச்சுருக்கவங்க இருப்பாங்க. அவங்க சடனாக போயிட்டு 5 ஏக்கர், ஒரு 3 ஏக்கர், 2 ஏக்கர் அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு போர் போட்டு, போர் ஃபெசிலிட்டி போட்டு, ஆனால் இப்போ பே பண்ணி இந்த இபியில் சம்திங் ஸ்கீம் விடுவாங்களே, அந்த ஸ்கீமில் வந்து அந்த போர் சர்வீஸ் வாங்குறதுக்கு 4 லட்சம் கட்டினா இமீடியட்டாக சர்வீஸ் கொடுப்பாங்க. அரௌண்ட் 4 to 4.5 lakhs நினைக்கிறேன். அந்த ஸ்கீம்லாம் எப்போயாச்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை விடுவாங்க. அப்படி கட்டினா தான் அவங்களுக்கு சர்வீஸ்லாம் வரும். ஆல்ரெடி 2 ஏக்கர் தான் வச்சுருப்பாங்க. அவங்களே தான் போய்ட்டு அந்த வயலில் விழுந்து வாரணும், அவங்களே தான் போய்ட்டு அந்த தண்ணி பாசுறது, அந்த மாதிரி தண்ணி பாசனா எப்படி, அந்த போர் அவங்க ஓனாக வச்சுருக்க மாட்டாங்க. பக்கத்தில் யாராச்சும் நிலக்கிழார் வேறு யாராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய போர் ஃபெசிலிட்டியிலேருந்து அந்த 1 மணி நேரம் வாடகை, இந்த நேரக்கணக்கு வாடகை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேரக்கணக்கு என்ன பயிர் வந்து கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுத்துனா தண்ணி எல்லாம் இது வரைக்கும் நீர் வசதியாக அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிடுது, அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் பெனிஃபிட் ஆகுறாங்க. அவங்களே தான் ரொம்ப ஆள் வச்சு சம்பளமும் கொடுக்க முடியாது. இவங்களும் ரொம்ப மெனக்கெட்டு தான் அந்த விவசாயத்தை பண்ணுவாங்க. ஸோ கொண்டு வர திட்டமெல்லாம் இப்படி கொண்டு வாங்க. யாரெல்லாம் ரொம்ப குறைவான விவசாய நிலத்தை வச்சுருக்காங்களோ, இது வரைக்கும் போர் ஃபெசிலிட்டியே இல்லாமல் இருப்பாங்க, கண்டிப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு போர் வசதி அவங்களாச்சும் கொஞ்சம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போடுவாங்க. கவர்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா போர் போகிறதுக்கு அந்த இலவச மின்சார வசதியை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. ஸோ ஆல்ரெடி அது சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். இவங்களுக்கு எப்போ அந்த போர் ஃபெசிலிட்டி கிடச்சி அவங்க எப்போ அந்த விவசாயத்தை நல்லபடியாக பண்ணுவான்னு தெரியாது. விவசாயிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுற வரைக்கும் தான். ஏன்னா மேக்ஸிமம் 5 ஏக்கர் மேலே வச்சுருந்தா ரொம்ப ரேர் கேஸ் தான். அது கீழே இருக்குன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் 1.5 ஏக்கர் அப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப அந்த நிலைமையில் இருக்கிறவங்க அவங்களை கைவிட்டுறாதீங்க. அது மாதிரி இந்த விவசாயம் மட்டும் சொல்ல, ஏன்னா எல்லா ஃபீல்டுலேயும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அந்த ஒரு விஷயத்தை அவங்களோட தொழிலை பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேவராக ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல் பண்ண முடியுதா, அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஃப்ரீ பீஸ் வேணாம். யார் யாரெல்லாம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அதையெல்லாம் கேஸ்ட் சர்வே எடுத்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிற டைம் வந்திருக்கு. ஸோ அதையும் எடுப்பாங்க. அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு சிலிண்டர் கொடுக்கலாம், அவங்களுக்கு இந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு இந்தந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த ஃபினான்ஷியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க. ஸோ மக்கள், நீங்கள் நல்லது பண்ணால் மக்கள் என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டாங்க. நம்பிக்கையாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக கவர்னன்ஸை ரூல் பண்ணுங்கள். எங்கேயும் ஒரு இடத்துல கூட தளர்வுகள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் எந்த ஒரு இடத்துலையும் தளர்வுகள் வைக்காதீங்க. லஞ்சம் அந்தன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உண்டான ஒரு இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் அதில் இன்வால்வ்மெண்ட்டாக இருங்க. ஏன்னா இருக்கிற ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெரிய பேர்டனே அதான். ஒரு சின்ன விஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தலையாரி ஆரம்பித்து, விஓ ஆரம்பித்து, தாசில்தார் ஆரம்பித்து, சர்வேயர் ஆரம்பித்து, எங்கே போய்ட்டு யாரெல்லாம் எந்த மூலையில எங்கே போய்ட்டு ஒரு n நம்பர் ஆஃப் ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, அந்த n நம்பர் ஆஃப் ஆஃபீஸில் n நம்பர் ஆஃப் பீப்புள், n நம்பர் ஆஃப் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயும் எங்கே போய் பார்த்தாலும் எங்கே பாரு ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி பேர் வழிகள்லாம், இந்த மாதிரி ஒரு வேலை தான் இப்போ மோஸ்ட்லி போயிட்டு இருக்குது. இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க. ஆல்ரெடி கொண்டு வந்துட்டீங்க, ஆல்ரெடி பில்லெல்லாம் சம்திங் அந்த சைன் பண்ணுறீங்க. இந்த சேஃப்டிக்காக, உமன் சேஃப்டிக்காக, அந்த பப்ளிக் சேஃப்டிக்காக இன்ஷூர் பண்ணுறேன்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கீங்க. ரொம்ப பெட்டரான விஷயம். கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள். மக்கள் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்பாங்க. இப்போது ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுத்தீங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் சொன்னபடி ஒரு டைம் பீரியட் சொல்லிருக்கீங்க. அந்த டைம் பீரியட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் கண்டிப்பாக இருப்பீங்க. மக்கள் எல்லாம் கவர்னன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு இனிஷியேட்டிவ். மக்களுக்கு நன்றி. அண்ட் தென் மாண்புமிகு புதிய தமிழ்நாட்டை உருவாக்கும் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கம்.